Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் ஒரு இன்ஜினியரிங் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ செலவு பண்ணால் ஒர்த்தானது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடச்சிது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே 15,000 தான் ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸ். அப்போ ஒரு வருஷத்துக்கு 30,000 வரைக்கும் தான் வரும். இன்கேஸ் நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு 40,000 எக்ஸ்ட்ரா வரும். அண்டு மோஸ்ட்லி ஒரு 1 லேக்குள்ளேயே எல்லாம் முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜ். பட் இதுவே நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் போனோம், ஒரு ஆவரேஜாக பர்ஃபார்மிங் பண்ணுற காலேஜ் போனோம் அப்படின்னா நமக்கு 6 lakhs to 8 lakhs வரைக்கும் செலவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே ஒரு டயர் 1 காலேஜ்லேயே கவர்மெண்ட் கோட்டாவில் போனோம் அப்படின்னா அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம். அப்போ 10 lakhs வரைக்குமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 10 lakhs to 12 lakhs வரைக்குமே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஒருவேளை நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு டயர் 1ல் இருக்கிற டாப் காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ணி போனோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சம்டைம் எக்ஸ்ட்ராடினரியாக ஃபீஸ் வாங்குகிற சில காலேஜஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 lakhs to 30 lakhs ஆகிற அளவுக்கு கூட இருக்குது. பட் இப்போ இந்த காலகட்டத்தில் எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணால் ஒர்த்தானது அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன் மை ஒப்பீனியன் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 12 lakhsக்குள்ளே செலவு பண்ணுறது ஒர்த் அப்படின்றத நான் சொல்லுவேன். அதாவது மேக்ஸிமம் 12. ஸோ மேபி ஒரு 8 lakh to 12 lakh நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்தான விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதோட ரிட்டர்ன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, சப்போஸ் நீங்கள் ஒரு டாப் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துட்டீங்க, ஃபீஸ் அதிகம், ஒரு 3 lakh வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 12 lakhs செலவாயிடும் 4 yearsல. சப்போஸ் அங்கே நல்ல நல்ல பிளேஸ்மெண்ட் வரும்போது ஒருவேளை நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 20 lakhs per annum அதை மாதிரி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் 4 வருஷத்துக்கு செலவு பண்ண காசை நீங்கள் லெஸ் தேன் 1 yearலேயே நீங்கள் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அது கொஞ்சம் ரேரான ஆப்ஷன். ஏன்னா அவ்வளோ ஹை பிளேஸ்மெண்ட் வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் கெட். பட் இதுவே ஒரு 10 lakhs per annum நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா கூட அது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் போட்ட காசை ஆல்மோஸ்ட் ஒரு 1 yearலேருந்து ஒரு 1.5 yearsக்குள்ளே நீங்கள் அதை சம்பாரிச்சிடுறதுனால அது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் படிக்கிறீங்க, ஒரு 5 lakh per annum நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டில் இட் இஸ் பெஸ்ட். ஏன்னா நீங்கள் 2 yearsல நீங்கள் 4 yearsல செலவு பண்ணதை நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதை மாதிரி நம்ம கணக்கு பார்க்கும்போது பெஸ்ட் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 12 lakhs வரைக்கும் நம்ம செலவு பண்ணலாம். அப்போ நீங்கள் ஒரு காலேஜில் சேரும்போது நீங்கள் எவ்வளோ ஃபீஸை பே பண்ண போகிறீங்க டோட்டலாக அப்படின்றத ஒரு ரஃப் கேல்குலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் பெஸ்ட்டு. ஏன்னா சில காலேஜஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற காலேஜஸ் இருக்குது, பட் ஸ்டில் அவங்க அந்த ஹை க்ளோசிங் கட் ஆஃப் இருக்காததுனால இப்போ தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு அஃபோர்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸே படிக்கிறீங்க அப்படின்னா மேபி 1.5 lakhs ஃபீஸ் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா 4 வருஷத்துக்கு ஒரு 6 lakhs வரைக்கும் ஆகும். இன்கேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாச்சுன்னா ஒரு 7 lakhsக்குள்ளே முடிச்சிடலாம். பட் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒருவேளை நீங்கள் ஒரு 5 lakh per annum நீங்கள் ஒரு பிளேஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட காசை ஒரு 1 yearக்குள்ளே நீங்கள் சம்பாரிச்சிடலாம். 1 year ஆர் 1.5 yearsல நீங்கள் சம்பாரிச்சிடலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம இதெல்லாம் எதையுமே கணக்கு பார்க்காம ஒரு காலேஜில் போய் பிளைண்டாக டொனேஷனை கட்டியோ இல்லை ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் பே பண்ணி படிக்கிறதுன்றது நம்மளால் அது எந்த அளவுக்கு ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபேக்டரையும் நீங்கள் பார்க்கணும். அண்டு ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்க காலேஜ் மட்டும்தான் பெஸ்ட்டாக எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு காலேஜ் அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வெறும் 20% தான் உங்களை கைட் பண்ணுவோம், மீதியெல்லாம் நீங்களே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா காலேஜ்லையுமே சொல்லுவாங்க. அப்போ அந்த 20% கைடன்ஸை பண்ணி உங்களுக்கு மீதியெல்லாம் நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பட் இதுவே நீங்கள் ஒரு ஆவரேஜ் காலேஜில் போனீங்க அப்படின்னா அவங்க இன்னுமே நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டும் லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களையே அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்கள ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் பிளேஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ ஆக்சுவலாக அவங்க தான் நிறைய எஃபர்ட் பண்ணுறாங்க. பட் இந்த 190 க்ளோசிங் கட் ஆஃப் இல்லை 185 க்ளோசிங் கட் ஆஃப் இருக்கிற காலேஜஸில் ஆல்ரெடி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. அவங்கள ரொம்ப ட்ரெயின் பண்ணணும்னு இல்லை, ஓரளவு கைட் பண்ணாவே அவங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்க பிளேஸ்மெண்ட்டை வாங்கிடுவாங்க. ஸோ இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். யார் ரொம்ப எஃபர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன் மை ஒப்பீனியன்
ஒரு ஆவரேஜ் அண்ட் லோ கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்டில் நிறைய பிளேஸ் பண்ண வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து நிறைய எஃபர்ட் போடுறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம அந்த மாதிரி காலேஜஸ் வந்து நிறைய இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியறது கிடையாது. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக கேள்விப்படுறது டாப் 5 லிஸ்ட்டில் இருக்குது, டாப் 10 லிஸ்ட் இருக்குது, அது மட்டும் தான் பார்க்குறோமே தவிர, அந்த ஹைப்பு தான் பார்க்குறோமே தவிர, மற்ற நல்ல பர்ஃபார்மிங் காலேஜ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 130 க்ளோசிங் கட் ஆஃப் இருக்குது, 140 க்ளோசிங் கட் ஆஃப் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஆனால் அங்கேயே வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி நல்ல பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி சில காலேஜஸும் இருக்குது. இன்னும் சில காலேஜஸ் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுவேன். சில ஸ்டூடெண்ட் வந்து நான் அங்கே தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், என்னோட சிஸ்டர் வந்து அங்கே தான் படித்து இப்போ தான் பிளேஸ் ஆனாங்க, அப்போ நானும் அங்கே தான் படிப்பேன் அப்படின்வாங்க. அண்ட் இந்த மாதிரி காலேஜஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சென்னையிலையோ கோயம்புத்தூர்லேயோ இருக்காது, வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் இன்னுமே கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் உங்களோட எஜுகேஷனை முடிக்க முடியும். 4 lakhsலேயே வந்து உங்களோட 4 years இன்ஜினியரிங்கை முடிக்க முடியும். இன்னும் சில காலேஜில் வந்து 80,000 90,000 தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நல்ல காலேஜ் வித் லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட பேரண்ட்ஸோட பேர்டனை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அதை குயிக்காகவே உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபேக்டரை எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்காங்க. நம்மக்கிட்ட பணம் இல்லையே, இந்த காலேஜை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இந்த காலேஜ் ஃபீஸ் பே பண்ண முடியலையே என்னோட பையனுக்கோ என்னோட பொண்ணுக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் அது தவறு. காசு இருக்கிறவங்க அங்கே போகலாம் தாராளமாக, பட் இல்லாதவங்க கவலையே பட வேண்டாம். ஏன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற நிறைய காலேஜஸ் இருக்குது, அது நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் டோட்டல் காலேஜ் லிஸ்ட்டை எடுத்து நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க. ஐயோ இவ்வளோ நல்லா பண்ணுறாங்களா, இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர்லாம் நான் நிறைய ஏமாந்த பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன். தெரியாதனமாக ஒரு காலேஜ் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிவிடுவாங்க, ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபியூ டேஸோ இல்லை ஃபியூ மந்த்ஸோ கழிச்சு தான் தெரியும், இங்கே வந்து ஒன்றுமே நடத்தவே மாட்டேங்கிறாங்களே, சரியா நம்ம தெரியாமல் சேர்ந்துட்டோமோ அப்படின்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. பட் அப்போ ரியலைஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அண்டு நம்ம மீதி எஜுகேஷனை அங்கே கண்டினியூ பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம அங்கே தான் இருக்கணும். அவங்க அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பே பண்ணி தான் ஆகணும். இதை முதலே ரியலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஈஸியாக அஃபோர்டபுளாக அவங்க பே பண்ணி எஜுகேஷனை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செகண்ட் இயர் படிக்கும்போது இல்லை ஒரு தேர்ட் இயர் படிக்கும்போது சில ஸ்டூடெண்ட்டே என்கிட்ட கேட்பாங்க, சார் எங்கேயாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, எங்கள் அப்பா வந்து ஃபீஸ் பே பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு எப்படியோ ஓரளவு எப்படியோ சேர்ந்தா போதும்னு சொல்லி பணத்தை ரெடி பண்ணி கட்டிடுவாங்க. பட் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரும்போது அவங்களால பே பண்ண முடியாது. அண்டு ஃபஸ்ட் இயருக்கு வந்து சில காலேஜஸில் வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க, பட் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் யாரும் தரமாட்டாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா போனால் பேங்க் லோனுமே போக முடியாது. ஸோ இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்ம அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் காலேஜ் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிறைய காலேஜஸை விசிட் பண்ணும்போது தான் இது வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவங்களோட பசங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு காலேஜில் படிக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா யூ வில் கெட் மோர் டீட்டெயில்ஸ். ஸோ அந்த டீட்டெயிலை வச்சு நீங்களே வந்து ஒரு பெஸ்ட்டு காலேஜ் எது அப்படின்றத ஈஸியாக சூஸ் பண்ணலாம்.